Hi friends, இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ரெசிபி நல்ல க்ரீமியா ஃப்ராத்தியா சாய் லத்தே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். யூசுவலா இது காஃபி ஷாப்ல தான் நம்ம போய் குடிப்போம். இது இன்னைக்கு வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஒரு சாஸ்பேன்ல 1.5 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. வீட்டில் எந்த டீ தூள் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. 1.5 டீஸ்பூன் டீ தூள் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் டீ லீவ்ஸ், அது கலரும் நல்லா கொடுக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டீ லீவ்ஸ் இல்லைன்னா கொஞ்சமாக டீ தூளையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பாலை சூடு பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1.5 டம்ளர் பால் ஊற்றி கொதிக்க விடுங்க. இது வந்து ஹேண்ட் விஸ்கர். இது ரொம்ப சீப்பு தான், ஒரு 200 ருபீஸ்க்குள்ளேயே நம்மளுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்டிரர் இருந்தால் தான் பண்ண முடியும். பால் நல்லா காஞ்சதும் ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடோடு இருக்கிறப்பயே இந்த ஸ்டிரர் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நீங்கள் வந்து நல்லா கொதிக்க இருக்கிற பாலை ஸ்டிர் பண்ணுங்கள். அந்த மில்க் பாருங்கள், அப்படியே நுர பொங்க ஃப்ராத்தியாக அப்படியே வந்து பொங்கி அப்படியே வரும். உங்களுக்கு பார்க்குறப்பயே தெரியும். பாலும் ஒரு க்ரீமியான ஒரு டெக்ஸ்சருக்கு போகும். இந்த நுரையோடு இருக்கிறப்ப அப்படியே இன்னும் கொஞ்சம் சூடு பண்ணி கொதிக்க வைங்க. இந்த டீ டிகாஷனும் நல்லா இறங்கிருச்சு. 3 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுனது 1/2 டம்ளர் தண்ணியாக சுண்டி வரட்டும். அதாவது டிகாஷன் 1/2 டம்ளர் வர வரைக்கும் விட்டுருங்க. இப்போ 2 கப்பில், இப்போ நான் சொல்கிற அளவு 2 பேத்துக்கானது, 2 கப்லையும் ஈக்குவலாக வந்து போட்டுருங்க. திக்கான டிகாஷன் இது கொஞ்சமாக இருக்கணும். இந்த ஃப்ராத்தி மில்கை ஈக்குவலாக 2 கப்லையும் ஊற்றிடுங்க. ஃபஸ்ட்டு அந்த மில்க் வரும், அப்புறம் மேலே வந்து இந்த ஃபோம் இருக்குல்ல, ஒரு லேயர் ஃபோம் வந்து இருக்கணும். இப்போ போட்டுட்டு மேலே அந்த ஃபோம் வந்து அப்படியே படிஞ்ச மாதிரி இருக்கும். அந்த ஸ்பூன் வச்சு மேலே வந்து ஃபோம் ஊற்றிடுங்க. ஸ்பெஷலாக ஒரு நாளாவது இது செஞ்சு பார்த்து குடிங்க. இதை வந்து நம்ம அந்த க்ரீமாக இருக்குல்ல, அந்த மில்க்கு ஃபோம் எல்லாமே, அதுவும் அந்த டிகாஷனும் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஸ்பூனில் ஒருக்கா நம்ம நல்லா இப்படி கலக்கி விட்டுட்டு அப்புறம் குடிக்கலாம். இவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நான் சொல்கிறது ரொம்ப அதிகப்படியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் செஞ்சு ஒரு தடவை குடிச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். காஃபி ஷாப்பில் போய் ஸ்டீம்டு மில்கில் அந்த மிஷின் யூஸ் பண்ணி செய்கிறதுல தான் குடிக்கணும்னு தேவையில்லை. கண்டிப்பாக இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.